ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படிங்கிறதா கொஷின். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கீழேருந்து பார்க்கும்பொழுது 7வது இடம்னா அப்போ மொத்தம் இவருக்கு முன்னாடி 6 பேர் இருக்காங்க, மொத்தம் இப்போ 7 பேர். ஓகேவா? 7 ப்ளஸ் மேலேருந்து பார்க்கும்போது 9வது இடத்துல சுரேஷ் இருக்கார். அப்போது இதுக்கு மேலே 8 பேர் இருக்காங்க, இது 9. அப்போது மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர் இருக்காங்க. அப்போ 35ல் 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 9. இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. மொத்தம் இன்னும் நடுவில் இப்போ சுரேஷுக்கும் கமலுக்கும் இடையில 19 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 19 இடையில இருக்கதா ரமேஷை சொல்லியிருக்காங்க. அப்போ 19 எப்படி பிரிக்கலாம்? இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9 விட்டோம்னா 18 ஆகிடும். இந்த இடத்துல 1 விட்டோம்னா இப்போ 9 + 9 18, 18 + 1 19 ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இடையில உள்ளாருன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? ரமேஷோட ஒப்பிடும் பொழுது. இப்போ இந்த இடத்துல ரமேஷ் இருக்காருன்னா இவருக்கு கீழே 9 பேர் இருக்காங்க, ப்ளஸ் இவர் 1, 10வது. ஓகேவா? அப்போ 10வது இடத்தில் உள்ளார். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.